Hi children, today I am going to teach you 5th standard first unit. Can you see the picture? What is written in the picture? Can you read it? Exploring space. Can you read it again? Exploring space. What do you think when you read the title? Have you got an idea? Yes, in this unit we are going to study something about space. Before getting the pros, let's look at some pictures. The first one is solar system. The sun and all the planets that move around it. The next one is Milky Way, the galaxy that contains our solar system. And the third one is space shuttle. Have you seen the space shuttle? Why do we use space shuttle? A spacecraft designed to be used for traveling to space station. The last one is Earth, the planet on which we live. Our Earth is about to be destroyed. If it is destroyed, where will we live? If we go to live on Mars, how will our lifestyle change? Have you ever thought about it? Let's see in the prose. This prose depicts our future. Can you see the title which is on the top of the page? Earth, the desolated home. It is a place. What is a desolated home? It is a place where we cannot stay longer as it loses its fertilization and becomes dry, where people cannot live no more. எந்த உயிரினமும் வாழ தகுதி இல்லாத ஒரு ஒதுக்கப்பட்ட பாழடைஞ்ச இடத்த தான் டெசலேட்டட் ஹோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே ஃபெர்டிலைசேஷனே இருக்காது. இட் வாஸ் த இயர் 2068. Humans had destroyed the earth and started colonizing the red planet Mars. 2068 ஹியூமன்ஸ் பூமியை அழைச்சிட்டு மார்ஸில் குடியேற ஆரம்பிக்கிறாங்க. காலனைசிங்னா குடியேறுதல். வாட் இஸ் காலனைஸ்? டு ஃபார்ம் ஆர் எஸ்டாப்ளிஷ் அன் ஏரியா. இந்தியா established 3 colonies. Arivumadi's family lived in one such colony. இந்தியா 3 காலனிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அறிவுமதியோட ஃபேமிலி அதில் ஒரு காலனியில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆன் ஹர் பர்த்டே ஹர் கிராண்ட்ஃபாதர் ட்ராவல்ட் மோர் தென் 1500 கிலோமீட்டர் டு மீட் ஹர். அவளோட பர்த்டே அன்னைக்கு அவங்க கிராண்ட்பா 1500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அவளை பார்க்க வராரு. வென் ஹி ரீச் ஹி சா ஹர் ஸ்லீப்பிங் இன் ஹர் கேப்சியூல். அவளை பார்க்கும் பொழுது அவள் கேப்சியூலில் தூங்கிட்டுருக்குறா. வாட் இஸ் கேப்சியூல்? இட் இஸ் அ ஸ்மால் சிலிண்டர் ஷேப்ட் பெட். ஸ்பேஸ் ஷட்டிலில் தூங்குறதுக்காக வடிவமைக்கப்பட்ட பாக்ஸ் மாதிரி வடிவமைக்கப்பட்ட ஒரு இடத்த தான் கேப்சியூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹீ செட் வேக் அப் அறிவு அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு? எழுந்திரி அறிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அறிவுமதி வாஸ் சர்ப்ரைஸ்டு. கிராண்ட்பா, when did you come? அறிவுமதிக்கு ஒரே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அவள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐ வாஸ் திங்கிங் தட் யூ won't be coming ஃபார் மை பர்த்டே. நான் நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் என்னோடய பர்த்டேக்கு வரமாட்டீங்கன்னு அப்படின்னு சொல்கிறா. ஹீ சைடு. டோன்ட் யூ நோ அபவுட் த டஸ்ட் டோம் ஆஃப் மாஸ்? அவர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, மாஸில் இருக்கக்கூடிய டஸ்ட் டோம் பற்றி உனக்கு தெரியாதா? டஸ்ட் டோம்னா என்னது? புழுதி புயல். சம்டைம்ஸ் இட் ஈவன் லாஸ்ட் ஃபார் எ மந்த், பட் திஸ் டைம் இட் டிட் நாட். ஸோ ஐம் ஆன் டைம். சம்டைம்ஸ்
அது மாதக்கணக்கில் வீசும். பட் இந்த டைம் அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஐம் ஆன் டைம் அப்படின்னு சொல்கிறாரு. இட் ஸ்டில் டுக் மீ 3 souls டு ரீச் ஹியர். நான் இங்கே வந்து சேர்கிறதுக்கு 3 souls ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வாட் இஸ் அ சோல்? இட் இஸ் அ Martian day. Now come on. Let's not waste time. We will go to harvest the vegetation herb for vegetables. நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் வெஜிடேஷன் ஹர்புக்கு போய் வெஜிடபிள்ஸை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Now let's go to next page. In the herb, he said, these carrots are not tasty anymore, like the ones I ate in my childhood. ஹேப்பில் சொல்கிறாரு, இங்கே இருக்கிற கேரட் எல்லாம் வந்து நான் சைல்டுஹுட்டில் சாப்பிட்ட கேரட் மாதிரி ஒரு நாள் கூட டேஸ்ட்டாக இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஷி ஆஸ்க், வை டு யூ சே ஸோ? அவன் என்ன கேட்குறா, ஏன் கிராண்ட்பா அந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. கிராண்ட்ஃபாதர் explained, the vegetables we grow here do not taste like the ones on the earth. இங்கே இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் வந்து ஏர்த்தில் இருக்கிற மாதிரி டேஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐ ரியலி விஷ் யூ ஹேட் டேஸ்டட் த கேரட்ஸ் ஃப்ரம் த earth. ஏர்த்தில் இருக்க கேரட்ஸை வந்து நீ சாப்பிட்டு பார்த்துருக்கணும். அறிவு ஆஸ்க்டு ஈகர்லி, how did they grow the crops and vegetables on the earth? அறிவு ரொம்ப ஈகராக கேட்குறா, ஏர்த்தில் வந்து வெஜிடபிள்ஸ் கிராப்ஸ் எல்லாம் வந்து இப்படி விளையுது அப்படின்னு. Now the grandfather was sad, like he is missing the earth. He said the earth had fertile soil, so the fruits and vegetables grown were healthy and tasty. கிராண்ட்பா வந்து ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஏர்த்தில் வந்து ஃபெர்டைல் சாயில் இருக்குது, அதாவது வளமான மண் இருக்குது. ஸோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இங்கே வந்து ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் வளருது அப்படின்னு. ஷி ஆஸ்க், பட் ஐ லேர்ன்ட் தட் ஹியூமன்ஸ் யூஸ்டு கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பொல்யூட்டட் த சாயில். ஆனால் நான் படித்தேன், ஹியூமன்ஸ் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணி மண்ணை வந்து மாசுபடுத்திட்டாங்க. தே பொல்யூட்டட் த சாயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ்னால் என்ன? ரசாயன உரம். ஸோ கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணி ஹியூமன்ஸ் வந்து மண்ணை மாசுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் படித்தேன்னு சொல்லி சொல்கிறான். ஹியர் வி கெட் அன்பொல்யூட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். இஸ் தட் கரெக்ட்? பட் மாஸில் வந்து நமக்கு சுத்தமான ஃபுட்டும் தண்ணியும் கிடைக்குது, கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. கிராண்ட்ஃபாதர் லாஃப்ட். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ தீஸ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் வாட்டர் ஆர் நாட் த சேமஸ் ஆன் த எர்த். கிராண்ட்ஃபாதர் வந்து சிரிச்சிட்டே சொல்கிறாரு, ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, நான் ஏற்கனவே சொன்னவங்கிட்ட ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாட்டர் எல்லாமே வந்து எர்த்தில் இருக்கிற மாதிரி கிடையாது, இங்கே இது ரியல் கிடையாது இங்கே இருக்கிறது எதுவுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அறிவு எக்ஸ்கிளைம்டு, ஈவன் த வாட்டர்? அறிவு ஆச்சரியத்தோடு கேட்குறா, தண்ணி கூட வா அப்படின்னு. ஹி செட், அஃப்கோர்ஸ் இன் மாஸ் வி கெட் வாட்டர் ஃப்ரம் பர்னிங் ஃபியூயல்ஸ். கிராண்ட்பா என்ன சொல்கிறாரு, ஆமாம், மாஸில் வந்து நமக்கு தண்ணி எங்கேருந்து கிடைக்குது? பர்னிங் ஃபியூயல்ஸ்லேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பர்னிங் ஃபியூயல்ஸ்னால் என்ன? எரிபொருள். எரிபொருள் மூலமாக தான் மாஸில் தண்ணி கிடைக்குதுன்னு சொல்கிறாரு. ஆன் த எர்த் வி யூஸ்டு டு கெட் வாட்டர் ஃப்ரம் ரெயின். இட் வாஸ் நேச்சுரல் அண்ட் இட் வாஸ் ஃப்ரீ. ஏர்த்தில் வந்து நமக்கு தண்ணி ரெயின்லேருந்து கிடைக்குது, அது நேச்சர், நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஷீ செட், கிராண்ட்பா, எனஃப் ஆஃப் யுவர் ஸ்டோரிஸ் அபவுட் த எர்த். ஐ நோ தட் லைஃப் தேர் வாஸ் ஈஸி, பட் ஹியர் சர்வைவல் இஸ் வெரி டிஃபிகல்ட். அறிவு என்ன சொல்கிறா, ஏர்த்தை பற்றி நீங்கள் சொன்ன ஸ்டோரி போதும், எனக்கு தெரியும் மாஸில் வந்து நம்ம வாழறது ரொம்ப கஷ்டம், ஏர்த்தில் வாழறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஹி ரிப்ளைடு,
Yes, my dear, adapting to Mars is difficult. Today, we are fighting for things which we got easily. கிராண்ட்பா என்ன சொல்கிறாரு? நீ சொல்கிறது கரெக்டு. மாசில் வாழறதுக்காக நம்ம மாற்றிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளுக்கு கூட இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, he continued, in the earth you did not need a space suit or an oxygen cylinder. Also the years are longer here. அது மட்டும் இல்லாமல் ஏர்த்தில் வந்து நமக்கு ஸ்பேஸ் சூட்டோ ஆக்சிஜன் சிலிண்டரோ தேவையில்லை. மாஸில் வந்து இயரும் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அறிவு செட், எஸ் கிராண்ட்பா. அறிவு என்ன சொல்கிறா? ஆமாம் கிராண்ட்பா. இன் மாஸ் 687 days மேக் அ இயர். மாஸில் வந்து ஒரு வருஷத்துக்கு 687 days ஆகுது. ஆனால் ஏர்த்தில் வந்து 365 days தான் வருது 1 இயருக்கு. He smiled. Ha ha, yes. You would be 18 years old on the earth now. ஏர்த்தில் இருந்தீங்கன்னா உனக்கு இப்போ வந்து 18 years தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. Grandpa thought to himself, we destroy our home, the home that nature offered us. Now we are trying to make this our home. கிராண்ட்பா என்ன யோசிக்கிறாரு? நேச்சர் வந்து நமக்கு ஒரு அழகான வீடு கொடுத்துச்சு, அதை நம்ம அழிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு வீட்டை உருவாக்குறதுக்கு நம்ம ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அறிவு looked at him and said, don't worry grandpa, the scientists are trying to terraform the Mars. Don't worry grandpa, scientists எல்லாம் வந்து மாஸில் வந்து டெரஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறா. டெரஃபார்ம்னா என்னது? லேண்டு, நிலப்பரப்பு. He said, true, but nothing can be the earth. உண்மைதான், ஆனால் ஏர்த்து மாதிரி எதுவுமே வராது. ஏர்த்து தான் நம்மளோட வீடு. எர்த் இஸ் அவர் ஹோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு? ஹோ, லெட்ஸ் லீவ் திஸ் ஃபார் நவ், டுடே வி ஷுட் செலப்ரேட். சரி, ஓகே, இதை எப்படியே விடு, நம்ம இன்றைக்கி வந்து செலிப்ரேட் பண்ணணும் என்னோட பர்த்டே பார்ட்டியை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் 2 பேரும் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ண போயிட்டாங்க. சில்ட்ரன்ஸ், வாட் வுட் யூ லேர்ன் இன் திஸ் ப்ரோஸ்? We keep our earth clean and safe. Otherwise, we are fighting for things which we got easily. Okay. Now, let us see the glossary. First one is soul. I already explained what is a soul. A Martian day or Martian solar day. A soul on Mars is used as a direct replacement for a day on Earth. The next one is capsule. This is also I already explained, a small cylinder shaped bed. Next one is hab, habitat human settlement. Humans எங்கே செட்டில் ஆயிருக்காங்களோ அந்த பிளேஸை சொல்கிறது தான் ஹேப். ஃபியூவல்ஸ், an energy source for engines, power plants or reactors. ஃபியூவல்ஸ்னால் எரிபொருள்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல். பவர் பிளான்ட், என்ஜின்ஸ், ரியாக்டர்ஸ் எல்லாமே ரன் ஆகணும்னா அதுக்கு ஒரு எனர்ஜி சோர்ஸ் வேணும். அந்த எனர்ஜி சோர்ஸை தான் என்ன சொல்கிறாங்க? எரிபொருள்னு சொல்கிறாங்க, ஃபியூவல்ஸ். அடாப்டிங், மாடிஃபை ஆர் ரீஅட்ஜஸ்ட். சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிறது, அப்படி இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான் அடாப்டிங்னு சொல்கிறது. சர்வைவல், டு ரிமைன் அலைவ், வாழுறது. டெரஃபார்ம், a process by which the surface and climate would be changed to make the environment suitable to humans. பிளானட்டில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ், கிளைமேட் எல்லாமே ஹியூமனுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைக்கக்கூடிய ப்ராசஸ் தான் டெரஃபார்ம். த லாஸ்ட் ஒன் இஸ் சயின்டிஸ்ட், an expert in science.
சயின்ஸில் அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அவங்கள தான் வந்து சயின்டிஸ்ட்னு சொல்கிறது, விஞ்ஞானிகள். ஓகே, திஸ் இஸ் that's it children. I hope everyone understood this prose. Thank you. See you in the next video. Bye.